இந்த அணி தமிழுக்காக, மொழிக்காக, பாரதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அணி. அந்த அணி தலைவராக தமிழ் பணி செய்து கொண்டிருக்கும் செம்மல் தக்கோலம் என் ஜெகநாதன் அவர்கள் உத்தரமேரூரில் இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி வழிநடத்துவதற்காக எண்ணற்ற கல்வியரங்குகளிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இலக்கிய நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு உரைகள் வழங்கி வருபவர், சொற்பொழிவாளர், மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். இவருடைய சொற்பொழிவை கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் வகையிலே தமிழக மதத்தை அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவர் இவர். இலக்கியத்தை பொறுத்தவரை கிள்ளி கொடுக்கிற மனப்பான்மை உள்ளவர் அல்ல, அள்ளி கொடுக்கிற மனப்பான்மை உள்ளவர். நல்ல ஒரு நூல் விமர்சகர். நாள்தோறும் தமிழொலி வானொலி வழியாக திருக்குறளுக்கு நாளும் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பேசி வருகிறார். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியிலே திருக்குறள் விளக்க உரை அளித்திருக்கிறார். சென்னை வானொலியிலே இவருடைய மெல்லிசை பாடல்கள் பல பாடல்கள் இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் நூலாக கூட போட்டிருக்கிறார். தங்க தமிழ் அருவி என்கிற தலைப்பிலே சமீபத்திலே ஒரு நூல் வெளியிட்டார். அதிலே அவருடைய பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த நூலை வெளியிட்டது கூட சென்னை வானொலியினுடைய இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய டி.கே. ஜெயராமன் அவர்கள் அவருடைய இசைக்கரங்களால் இந்த நூலை வெளியிட்டார். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். ஜெர்மன் நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழொலி வானொலியிலே இவருடைய நூலை பற்றி ஒரு விமர்சன நிகழ்ச்சி நடத்தினார்கள். அந்த அளவுக்கு சிறப்பாக இலக்கிய உலகத்திலே பணியை செய்து கொண்டிருப்பவர். பணி ஓய்வு பெற்றாலும் இந்த இலக்கிய பணியிலே ஓய்வில்லாமல் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பவர். அவர்தான் இன்றைக்கு தலைமை தாங்க வருகிறார். தந்த கவிஞர், இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வந்த கவிஞர். பாருங்க. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் வரவேற்புரை வழங்கியவர்க்கும் சிறப்பு விருந்தினருக்கும் கவியரங்கில் கவிதை வாசிக்க இருக்கும் கவிஞர்களுக்கும் பின்னோட்டம் வழங்க இருப்பவர்களுக்கும் நன்றியுரை நல்க இருப்பவர்க்கும் காணொளியை காண்பவர்க்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு. இக்கவியரங்கிற்கு தலைமை தாங்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறி என் தலைமை கவிதையை வழங்குகிறேன். பாரதத்தின் சாரதியாய் பாரதிதான் வந்தான். பாரதத்தின் சாரதியாய் பாரதிதான் வந்தான். சீராக சங்கத்தமிழ் இலக்கிய நல் பூங்கா பாரதிக்கு படைப்பதுவாம் பாரதியார் 100. ஓரடியாய் திரண்டுத்தான் கொண்டாடுது பாரும் பன்முகத்தான் பாரதி. பன்மொழிதான் கற்றிட்டான், தமிழைத்தான் இனிமைதான் என்றிட்டான், தன்னைத்தான் எண்ணித்தான் என்றுந்தான் பாராதான், தன்னில்தான் மொழியைத்தான் நாட்டைத்தான் நேசித்தான் சுவாசித்தான் சுவாசித்தான். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்றுதானே சொல்லி பாரு. எழும் அச்சங்கூட அச்சமற்று ஆவேசமாய் அச்சமில்லை அச்சமில்லை என்றுதானே சொல்லிடும் பாரு.
தலையாட்டும் பொம்மையென தலையாட்டும் பெண்களைத்தான் தலைநிமிர வைத்திட்டான் பாரதி. தலையாட்டும் பொம்மையென தலையாட்டும் பெண்களைத்தான் தலை நிமிர வைத்திட்டான் பாரதி. பெண்களை நேர்கொண்ட பார்வையால் சீராக நிற்க வைத்தான் பாரதி. பெண்ணியத்தை என்றுந்தானே கண்ணியமாய் காத்திடவே முன்னின்று முனைந்து நின்றான் பாரதி. பெண்ணியத்தை என்றுந்தானே கண்ணியமாய் காத்திடவே முன்னின்று முனைந்து நின்றான் பாரதி. அந்த பெண்மைதனை போற்றிடுவோம் என்றுதானே சொல்லுவான் நம் பாரதி. வேதமற்று இருக்கத்தான் வேதம் போல் பிள்ளைக்கு போதனையாய் போதித்தான் பாரதி. வேதமற்று இருக்கத்தான் வேதம் போல் பிள்ளைக்கு போதனையாய் போதித்தான். கூடி விளையாடு பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, இன்ன பிறவற்றை வேதம் போல் பிள்ளைக்கு போதனையாய் போதித்தான் பாரதி. அதை பெரியவர்களும் உணரத்தான் அருமையாக உரைத்திட்டான் பாரதி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றுணர்ந்து ஒன்றுபட்டு நன்கு வாழ சொல்வான் பாரதி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றுணர்ந்து ஒன்றுபட்டு நன்கு வாழ சொல்வான் பாரதி. நன்மையில்லா தன்மை கொண்ட தீதான சூதுக்கு ஒதுங்க சொல்வான் பாரதி. தொட்டு விட்டால் தீட்டு என்ற பேய் தன்னை ஓட ஓட ஓட்டச் சொல்வான் பாரதி. தொட்டு விட்டால் தீட்டு என்ற பேய் தன்னை ஓட ஓட ஓட்டச் சொல்வான் பாரதி. நம் ரத்தம் ஒன்று என்று நன்கு உணர்ந்து நட்புறவாய் இருக்க சொல்வான் பாரதி. தன்னை மட்டும் எண்ணி பார்க்கும் தன்மை தன்னை வன்மையாக கண்டிப்பான் நம் பாரதி. அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி தஞ்சம் கொண்ட பஞ்சப்பாட்டை நெஞ்சிலிருந்து நீக்க சொல்வான் பாரதி. வீடும் நாடும் ஊடும் பாவமாய் ஒன்று என்றும் நன்கு வாழ்ந்து நன்மை புரிய சொல்வான் பாரதி. சாதி சாதி சாதியிலே சாதனைதான் சாதிக்கும் பாதகரை ஒதுக்க சொல்வான் பாரதி. ஆறுதலும் அறிவுரையும் அடுத்தவர்க்கு எடுத்துரைப்பான். ஆறுதலும் அறிவுரையும் அடுத்தவர்க்கு எடுத்துரைப்பான். தனக்கென்றால் தாங்கார் என்பார் பாரதி. பன்மொழிதான் பயின்றாலும் தன்மொழியாம் தாய்மொழியை வாய்மொழியும் என்பான் பாரதி. பன்மொழிதான் பயின்றாலும் தன்மொழியாம் தாய்மொழியே வாய்மொழியும் என்பான் பாரதி. வீரன்தான் சாரமாய் பாரதத்தில் ஆரவார சாரதியாய் விளங்கிட்டான் பாரதி. வீரன்தான் சாரமாய் ரதத்தில் ஆரவார சாரதியாய் விளங்கிட்டான் பாரதி. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு. இனி கவியரங்க கவிஞர்களை அழைக்கின்றேன். முதலில் முனைவர் கவியரங்க தலைவர் என வந்து நின்று கவிதைகளில் சந்தத்தை கொடுத்து விட்டார். புவியரங்கம் போற்றுகின்ற கவிதையாலே புகழுடையார் தக்கோலம் என் ஜலநாதன். அவியாத நெருப்பாக தமிழ் இருக்க, அவியாத நெருப்பாக தமிழ் இருக்க, அதன் அருகே குளிர்காயும் கூட்டம் உண்டு. அதன் அருகே குளிர்காயும் கூட்டம் உண்டு. இவர் அதுபோல் கிடையாது, இவர் அதுபோல் கிடையாது. தனக்காக வாழாமல் தமிழுக்காய் வாழுகின்ற தகமையாளர். சிறப்பையா. நன்றி 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 நன்றி. தொடர்கிறேன்.